வணக்கம். நம்ம இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் மசாலா தேன்குழல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 உலக்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 உலக்குக்கு அரை உலக்கு பொட்டுக்கடலை, இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். 4 வரமிளகாய், 4 வெள்ளைப்பூடு பல், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இவ்வளவுதான் தேவை. இப்போ நம்ம எடுத்த இட்லி அரிசியை நல்லா 3 தடவை களைஞ்சிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைக்கணும். அரைக்கும் பொழுது உப்பையும் சேர்த்து அரைச்சிடுவோம். மிளகாயை நீங்கள் இதிலே போட்டு அரைக்கிறதா இருந்தால் ஊற போடும்போதே மிளகாயும் ஊற போட்டுருங்க. அரிசி ஊற வைக்கும்போதே மிளகாயும் ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி வந்து மிளகாய் தூள் தான் போட போகிறேன், அதனால மிளகாயை அதில் ஊற வைக்கலை. இப்போ அரிசியும் உப்பு மட்டும் போட்டு தான் நம்ம நைஸாக அரைக்க போகிறோம் கிரைண்டரில். நீங்கள் கொஞ்சமாக போட்டால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் அரிசியை சேர்த்துடலாம். இப்போ வெள்ளைப்பொடியும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அந்த சைடில் இருக்க அரிசி, இந்த கைப்பிடியில் இருக்க அரிசியெல்லாம் அப்பப்போ தள்ளி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சமாக தெளித்து ஆட்டணும். ஏன்னா நம்ம கெட்டியாக இருக்கணும் மாவு, அதனால் தண்ணியே ஊற்றாமல் தெளித்து ஆட்டணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆட்டுப்பட்டிருக்கு, இருந்தாலும் இன்னொரு 10 நிமிஷம் ஆட்டணும். ஏன்னா கொஞ்சம் கரகரன்னு ரவை சைஸில் இருக்குது, வெடிக்கும் தேன்குழல், அதெல்லாம் நைஸாக அரைச்சிருவோம். இப்போது எடுத்து வச்ச உப்பையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. மாவு நல்லா நைஸாக வந்துருச்சு பாருங்கள், வலுவலுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை எடுத்துடலாம். மாவு நல்லா நைஸாக ஆட்டி வேறு ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை பொடி, மிளகா பொடி, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம தேங்காய் புளிய வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து 2 உலக்கு அரிசிக்கு அரை உலக்கு பொட்டுக்கடலை எடுத்துருந்தோம். அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இதை நம்ம சலிச்சுக்குவோம். அதில் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த காரமெல்லாம் போடாமல் ப்ளைனாக உப்பு மட்டும் போட்டு செய்கிற மாதிரி ஒரு தேன்குழல் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவு கப்பி இருக்குது பார்த்தீங்களா? கப்பியோடு போட்டோம்னாக்க தேன்குழல் வெடிக்கும், அதனால் நம்ம சலித்து இந்த கப்பியை எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலை சலிச்சாச்சு. இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது வந்து வறுத்த எள்ளு, கருப்பு எள்ளு நல்லா வறுத்துட்டேன், சுத்தம் பண்ணி வறுத்துருக்கேன். இதோட ஓமம் அல்லது சீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம். உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு வெள்ளை துணியில் இதெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு வெள்ளை துணியில் எடுத்து வச்சுருங்க. அந்த துணி எல்லா தண்ணியும் சக் பண்ணிக்கும். அப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு பசைஞ்சிக்கலாம். அதேமாதிரி சரியாக வரும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வேணால் தண்ணி தெளிச்சுக்குவோம். இப்போ நான் தண்ணியெல்லாம் சேர்க்கலை, நான் சேர்த்தது வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் சுடுற எண்ணெயை ஊற்றி, ஒன்று வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கலாம், இல்லாட்டி சுடுற எண்ணெய் 2 கரண்டியை மோந்து ஊற்றிட்டு பிணையணும். நான் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் வந்து ரொம்ப துருவாக இருந்துச்சு. நான் அந்த வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதை ஊற்றி வச்சு நல்லா தேய்ச்சிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா போயிருப்பாருங்க. உள்ளுக்குள்ளே வெள்ளையாக தெரியுது இல்லையா, துருவெல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது புழங்க போயிடும், தேய்க்க போயிடும். நம்ம வழக்கம் போல் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 கரண்டி மோந்து ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சுடுது, டைரெக்டாக கை வச்சிடாமல் கொஞ்சம் மாவு எடுத்து மேலே வச்சுட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையில் சுடாது. இப்போ தேங்காய் கட்டையில் மாவை ரெப்பியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம புளிஞ்சிடலாம். நம்ம பச்சரிசி மாவு மாதிரி இந்த மாவு வந்து புளிய வராது, அந்த விழுந்துடும். அதனால் தேன்குழல் வந்து ரொம்ப ரவுண்டாக அழகாக வரும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது.
நல்ல அருமையான காரசாரமான புழுங்கலரிசி தேன்குழல் சூப்பராக வந்திருக்கு. வெள்ளைப்பூடு ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.